ஹலோ வியூவர்ஸ், நேற்று நம்ம சிஎம் விஜய் சார் அவரோட ஆஃபீஸில் செஸ் சாம்பியன் பிரக்னானந்தாவை கூப்பிட்டு செஸ் விளையாண்டார், எல்லாம் பார்த்துருப்பீங்க. சிஎம் சார் அந்த காய் பீசஸ் நகர்த்தின முதல் 5 மூமெண்ட்ஸ்லேயே சிஎம் சாரோட மென்டல் ஃப்ரேம் ஒர்க்கு, அவரோட இன்டென்ட்டு, வாழ்க்கையை அவர் எப்படி அப்ரோச் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லி நம்மளால் கணிக்க முடியுமா அப்படின்னா 100% கணிக்க முடியும். அது எப்படின்னு நான் இந்த எபிசோட் கடைசியில் சொல்கிறேன். அதை கேட்டிங்கனாக்கா நீங்களே என்னோட கருத்தை நீங்கள் ஆமோதிப்பீங்க. இது என்ன கிளி ஜோசியமா இல்லை ஆர்வடமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இது 100% சயின்டிஃபிக், 100% சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சு, 100% சைக்கலாஜிக்கல் ஸ்டடி. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே இது போர்டை பாருங்கள். சிஎம் சார் காயின் நகர்த்தின முதல் 5 காயினை நகர்த்துறதை வச்சு அவரோட அந்த லைஃப் அவர் எப்படி அப்ரோச் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக கணிச்சிடலாம். செஸ்ஸுங்கிறது சாதாரண மற்ற கேம்ஸ் மாதிரி ஒரு ஃபுட்பால், கிரிக்கெட்டு இல்லை ஒரு பாஸ்கெட் பால் அந்த மாதிரி கிடையாது. செஸ்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு 2 நாட்டுக்கு நடுவில் நடக்கிற ஒரு போர், அதுதான் செஸ்ஸு. சரிங்களா? இந்த பக்கம் ராஜா இருப்பார், அந்த பக்கம் ராஜா இருப்பார், இந்த பக்கம் ராணி இருப்பாங்க, அந்த பக்கம் ராணி இருப்பாங்க, இந்த பக்கம் குதிரைப்படை, அந்த பக்கம் குதிரைப்படை, இந்த பக்கம் மந்திரிங்க, அந்த பக்கம் மந்திரிங்க, இந்த பக்கம் யானைப்படை, அந்த பக்கம் யானைப்படை, இந்த பக்கம் உங்களுக்கு சோல்ஜர்ஸ், பான், சிப்பாய், அந்த பக்கம் உங்களுக்கு சோல்ஜர்ஸ், பான், சிப்பாய் இருப்பாங்க. ஸோ இதை வச்சு 2 பேரும் அவங்களோட படைகளை எப்படி நகர்த்தி வந்து எதிராளியோடைய ராஜாவை வீழ்த்துறது அப்படிங்கிறதா செஸ்ஸு. இது எல்லாத்துக்குமே தெரியும், புது விஷயம் இல்லை. அதனால் இது எப்படி அவங்க அந்த காயை அவங்களோட பீசஸ் நகர்த்துறாங்களோ, எப்படி வியூகம் அமைக்கிறாங்களோ, அது அவங்களோட மைண்டோட இன்டென்ட்டை காட்டும். இது 100% உண்மை. வாழ்க்கையிலையும் ஏறத்தாழ அவங்க அந்த மாதிரி தான் அவங்க வியூகம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த பொசிஷனில் இந்த போர்டு கீழே இருக்கிற போர்டு பாருங்கள். அது சார் வந்துட்டு காய் நகர்த்தி ஒரு 5வது 6வது நகர்த்துகளுக்கு அப்புறம் இந்த போர்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நம்ம எப்படி மியூசிக்கில் நம்ம நொட்டேஷன்ஸ் எழுதுகிறோமோ, கிரிக்கெட்டில் எப்படி பொசிஷன் சொல்கிறோமோ, கல்லி, சில்லி பாயிண்ட்டு, கவர், எக்ஸ்ட்ரா கவர், இல்லைங்களா, ஸ்கொயர் லெக்கு, டீப் ஸ்கொயர் லெக்கு அப்படின்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி செஸ்ஸுலேயும் அந்த போர்டில் காயின்ஸ் இருக்கிறத வச்சு அந்த பொசிஷன்ஸ் நம்ம சொல்லலாம். அப்போ தான் நம்ம அது ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பக்கம் செஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ABCDEFGHன்னு 8 கட்டம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 × 8 64 இருக்கும் இல்லைங்களா? அதை வச்சு தான் காயின்ஸோட பொசிஷன் நம்ம சொல்லுவோம். A4 இருக்குது, G6 இருக்குது, சரியா, F8 இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். இது வந்துட்டு A5 6 7 8, இது வந்துட்டு ABCDEFGH அப்படின்னு இருக்கும். ஸோ வாங்க இந்த பொசிஷனில் பாருங்கள். நம்ம விஜய் சார் காய் நகர்த்தின முதல் 5 6 மூமெண்ட்டில் அந்த போர்டில் அவர் நகர்த்தின அந்த வெள்ளை பீஸ், ஒயிட் பீஸஸை என்ன மாதிரி பொசிஷனில் இருக்குது பாருங்கள். ஒன்று சிப்பாய் பார்த்தீங்கன்னாக்கா A4, B3, C3, அதுக்கப்புறம் ரைட் விங்கில் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் G3, H4. ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரு ஏஐயில் போட்டோ இல்லை ஒரு நெட்டில் போட்டு நம்ம நீங்கள் போட்டு பாருங்கள். ஒரு செஸ்ஸில் இந்த மாதிரி ஒரு காய் நகர்த்தல் இனிஷியலாக நகர்த்துனா அது வந்துட்டு எப்படி சொல்லி அது என்ன சொல்லுது தெரியுமா? இந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன். இது வந்துட்டு 100% லீகல் மூவ், பட் இட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி அன்யூஷுவல் மூவ் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. அதாவது நார்மலாக யாருமே இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் பண்ண மாட்டாங்க யூஷுவலாக. ஸோ மறுபடியும் அதை காட்டுறேன் பாருங்கள். கீழே அது பார்த்தீங்கன்னாக்கா A4, B3 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் அந்த ஃப்ளாங்கை சிப்பாய் நகர்த்துறாரு. அது மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா G3, H4 அந்த சிப்பாய் நகர்த்துறாரு. ஆனால் ராஜா ராணிக்கு முன்னாடி இருக்கிற பீஸ் அவர் அவ்வளோ இனிஷியலாக நகர்த்தலை. ஸோ தட் இஸ் ஷோஸ் இஸ் ஹவு ஹி அப்ரோச்சஸ் இஸ் எனி ப்ராப்ளம்ஸ். ஒன்றாச்சா? அடுத்தது பாருங்கள், இதை வச்சு நம்ம கணிக்க முடியுமா அவரோட மென்டல் சைக்கலாஜிக்கல் அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னு கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு நான் நெட்டில் போட்டு காத்துக்கு அது நெட்டு என்ன சொல்லுது பாருங்கள். இட்ஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி அன்யூஷுவல் மூவ் அப்படின்து. ஸோ அவர் அந்த காயை அப்படின்னு நவுத்திருக்கிறாரு. அவருக்கு ஆட தெரியுமா இல்லையாங்கிற கேள்வியே கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ஹார்ஸ் அவர் நவுத்துறாரு பாருங்கள். நைட்டை ஹார்ஸோட செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற காயின்ஸ்லாம் நவுத்துறது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஹார்ஸை வந்துட்டு அதனுடைய மூமெண்ட்டு புரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். பிகினர்ஸ் கூட கற்றுக்கும் போது மற்ற காயினோட மூவ்மெண்ட்டு ஈஸியாக அவங்க கற்றுக்குவாங்க. ஆனால் ஹார்ஸோட மூவ்மெண்ட் கற்றுக்கிறது கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சார் அந்த ஹார்ஸ் அவர் நைட்டை மூவ் பண்ணுற ஸ்டைலை பார்த்தாலே தெரியும். ஹி இஸ் வெரி குட் அட் பிளேயிங் செஸ் அப்படின்னு. ஸோ இந்த காய் நகரத்தில் வச்சு அவர் லைஃப்பை எப்படி அவர் அப்ரோச் பண்ணக்கூடியவர், ஒரு ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஏஐயில் போட்டு பார்க்கும்போது இந்த காயோட மூவ்மெண்ட் வச்சு ஒருத்தரோட வாழ்க்கையோட அணுகுமுறையை, ஒரு ப்ராப்ளத்தை அவர் எப்படி அப்ரோச் பண்ணுவார் அப்படிங்கிறது நம்மளால் கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஏஐ என்ன சொல்லியிருக்குது பார்த்தீங்களா? இந்த பாருங்கள், நான் படித்து காட்டுறேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு சதுரங்க ஆட்டத்தில் வெள்ளை காய்கள் A4, B3, G3, H4 போன்ற அசாதாரண தொடக்க நகர்களை செய்தால்
அவரோட வாழ்க்கை முறையை என்னவென்று தோராயமாக யூகிக்க முடியும் அப்படின்னு போட்டுட்டு அது போட்டிருக்குது கீழே. அவர் எப்பேற்பட்ட மனிதர், எப்படி வாழ்க்கையை இல்லை எப்படி அவரோட ஒரு பிரச்சனைகளை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. எப்படி பண்ணக்கூடியவர் அப்படின்னாக்க, வழக்கமான பாதையை பின்பற்ற விரும்பாதவராக இருக்கலாம். ரெண்டாவது, புதிதாக முயற்சி செய்து பார்க்கும் மனப்பான்மை கொண்டவராக இருக்கலாம். மூணாவது, பிறர் என்ன செய்கிறார்கள் என்பதை காட்டிலும் தன் யோசனையின்படி செயல்பட விரும்புவராக இருக்கலாம். நாலாவது பார்த்தீங்கன்னா, இதை ரொம்ப ரொம்ப அருமையான பாயிண்ட்டு, எதிராளியை குழப்பி தனது விதத்தில் ஆட்டத்தை நடத்த விரும்புவராக இருக்கலாம். இதை நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறேன், ஸ்க்ரீன்லேயே வரும். இதை 4 பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிறது எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்னு தோணும். இதை நான் சொல்லலைங்க, சார் அவர் செஸ் போர்டில் காய் நவுத்துனாரு பார்த்தீங்களா, அந்த இனிஷியலாக 4 காய் நவுத்துனதில் நான் போர்டில் காட்டுறேன், நீங்களும் போய் பார்க்கலாம் வீடியோவில். அந்த காய் நவுத்திட்ட பிறகு ஒரு 5-6 மூமெண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த போர்டில் அவரோட காயினோட பொசிஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்ட பிறகு அதை வச்சு நான் கேட்டதுக்கு நெட்டு இந்த பதில் கொடுக்குது. ஸோ தட் இட் ஷோஸ் இந்த காயின் நகரத்தில் வச்சு ஒருத்தர் வாழ்க்கை முறையை எப்படி அப்ரோச் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அது தோராயமாக ஒரு கெஸ் பண்ணி சொல்லுது. ஆனால் அந்த கெஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு எவ்வளவு பர்ஃபெக்டாக நம்ம விஜய் சாருக்கு பொருந்தது அப்படிங்கிறது நீங்களே கணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறது நீங்கள் எல்லாமே ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த செஸ் போர்டில் காயின் நகரத்தில் வச்சு அவர் எப்பேற்பட்ட மனிதர் அப்படிங்கிறது, நம்ம வாழ்க்கையை எப்படி அப்ரோச் பண்ணக்கூடியவர், பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண விரும்புவார் அப்படிங்கிறது அவர் காயின் நகரத்தின் விதத்தை வச்சே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இது 100% நேற்று அவர் செஸ் காயின் நகரத்தின் விதத்தை வச்சு அவரை நம்மளும் அவரோட குணத்தை ஈஸியாக கணிக்கலாம். நான் சொல்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு ஆமோதிச்சிங்கனாக்கா எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா உங்களோட கருத்தை தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Let us analyze it. Okay, bye.